الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَلْيَخْشَ الَّذِينَ لَوْ تَرَكُوا مِنْ خَلْفِهِمْ ذُرِّيَّةً ضِعَافًا خَافُوا عَلَيْهِمْ فَلْيَتَّقُوا اللَّهَ وَلْيَقُولُوا قَوْلًا سديدا. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகழற்ற அன்புடையவன், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என் உயிரிலும் மேலான உத்தம நபி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வழி அடியொட்டி பின்பற்றிய அத்தனை நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் முன்பு நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக உங்களுக்கும் எனக்கும் வசியத்து செய்வதனாக ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்திலே குழந்தைகளுக்கு எதிரான அத்துமீறல்கள், குழந்தைகளுக்கு எதிரான கிரிமினல் குற்றங்கள் என்று நாளுக்கு நாள், வருடத்துக்கு வருடம் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. குழந்தைகளை துஷ்பிரயோகம் செய்வது, குழந்தைகளை கடத்துவது, குழந்தைகளை தவறான வழிகளில் துன்புறுத்துவது, பெற்றோர்கள் பிள்ளைகளை அபியூஸ் செய்வது, இப்படியான பலவிதமான குற்றங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு எதிரான, பிள்ளைகளுக்கு எதிரான குற்றவியல்கள், குற்றங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்றால், இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய திருக்குர்ஆன் வசனங்களின் வாயிலாக நமக்கு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அல்லாஹ் ஏவுகின்றான். அல்லாஹ் தஆலா நான் ஓதிய இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்: وَلْيَخْشَ الَّذِينَ لَوْ تَرَكُوا مِنْ خَلْفِهِمْ ذُرِّيَّةً ضِعَافًا خَافُوا عَلَيْهِمْ. அல்லாஹ் சொல்லுகின்றான், தங்களுக்கு பின்னால் பலவீனமான சந்ததிகளை விட்டுச் செல்வதற்கு பயந்தால், தனக்கு பின்னால் ஒரு பலவீனமான சந்ததிகளை விட்டு சென்று விட்டால் அவர்களுடைய நிலை என்ன ஆகுமோ என்று நீங்கள் பயந்தால், அதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இந்த வசனம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் மீது, அவர்களுடைய வாழ்வின் மீது ஒவ்வொருவரும் அக்கறை கொள்ள வேண்டும் என்பதும், அவர்களுடைய பாதுகாப்பு விஷயத்திலே மிக மிக கவனம் எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இந்த குத்பாவின் வாயிலாக பிள்ளைகளுடைய பாதுகாப்பு விஷயத்தில், அதாவது பிள்ளைகளுடைய பாதுகாப்புகள் கேள்விக்குறியாக்கப்படக்கூடிய 3 விதமான காரணங்களையும், பிள்ளைகளை பேணக்கூடியவர்கள், அதாவது பெற்றோர்கள் பேண வேண்டிய முக்கியமான 3 வழிகளையும் நான் இந்த குத்பாவின் வாயிலாக சொல்ல இருக்கின்றோம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகளுடைய பாதுகாப்பு விஷயத்தில் கேள்விக்குறியாக ஆக்கப்படுவதற்கு 3 முக்கியமான காரணங்கள் என்னவென்று சொன்னால், 1, லேக் ஆஃப் பேரண்டிங் நாலேஜ். பெற்றோர்களுக்கு போதிய அளவிலான பிள்ளைகளை வளர்ப்பதற்குரிய, தங்களுடைய பணிகளை செய்வதற்குரிய
அறிவு இல்லாமல் இருப்பது. பிள்ளைகளுக்கு, நம் பெற்ற பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்தோம், உடை கொடுக்கிறோம், வாழ இடம் கொடுக்கின்றோம் என்பதோடு பல பெற்றோர்கள் நின்று விடுகிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை வழிநடத்துவதும் அவர்களுடைய நல்லது கெட்டதிலே அக்கறை கொள்வதும் அவர்களை வளர்த்து வாழ்வமாக்கி சிறந்த முறையிலே அவர்களுக்குரிய காரியங்களை செய்வதற்குரிய பொறுப்புகளை அவர்கள் சரியாக செய்யாமலும் இருப்பது ஒரு காரணம். அதுபோல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்கிறேன் என்று அல்லது அவர்களுக்கு நன்மையை கருதி அவர்களை மிக மிக சுதந்திரமாக விட்டு விடுகிறார்கள். ஒரு சில பெற்றோர்கள் பிள்ளைகள் எதை வாங்கி கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர்களாக, அது நல்லதா கெட்டதா என்பதை ஆராயாமல், பிள்ளைகளுக்கு அது இப்பொழுது தேவையா இல்லையா என்பதை கண்டுகொள்ளாமல் அவர்கள் கேட்பதை அன்பின் மிகுதியால் வாங்கி கொடுத்து அதன் மூலம் அவர்கள் பலவிதமான கஷ்டங்களை பிரச்சனைகளுக்கும் ஆளாக்கப்படக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இரண்டாவது காரணம், பிஸியான லைஃப், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும், பொருளாதாரத்தை உயர்த்தி ஒரு செட்டிலாக வேண்டும் என்பதற்காக குழந்தைகளோடு செலவிடக்கூடிய நேரங்களை எல்லாம் குறைத்துக் கொண்டு செல்வங்களை பெருக்குவதிலே, பொருளாதாரத்தில் ஈடுபடுவதிலே, வேலைகளிலே என்று அவருடைய நாட்களை கழித்துவிட்டு பிள்ளைகளுக்கு அவர்களுடைய நல்லது கெட்ட விஷயங்களிலே அவர்களை மேம்படுத்த வேண்டிய அந்த பேரண்டிங்கிலே தோற்று விடுகிறார்கள். மூன்றாவது, பெற்றோர்கள் அவர்களுக்குள் அடிக்கடி பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டு கணவன் மனைவிக்கு மத்தியிலே பல பிரச்சனைகளை அவர்கள் கையாண்டு கொண்டு பிள்ளைகளை கவனிப்பதை அவர்கள் குறைத்துக் கொள்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டை, தினசரி ஏற்படக்கூடிய சண்டை, ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்வது, அதன் மூலம் தங்களுக்குள் பல நாட்களாக பேசாமல் இருந்து கொள்வது அல்லது விவாகரத்து செய்து கொள்வது, தனியாக தனித்து வாழ்வது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பிள்ளைகளுடைய உளவியல் ரீதியான பாதிப்புகளை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உரிய அந்த கவனம் அவர்களுக்கு கொடுக்கப்படாமல் பிள்ளைகள் தவறான வழிகளில் செல்வதோடு மட்டுமல்லாமல் அந்நிய சக்திகள் பிள்ளைகளை ஆட்கொண்டு அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தையும் அந்த குழந்தைகளையும் கெடுக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். இந்த மூன்று முக்கியமான காரணங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெற்றோர்கள் பேண வேண்டிய மிக முக்கியமான மூன்று வழிமுறைகள் என்னவென்று சொன்னால், முதலாவதாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்குரிய அந்த பேரண்டிங், பிள்ளைகளை வளர்த்து நல்ல முறையில் அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்கின்ற அந்த பொறுப்பை, அமானிதத்தை அவர்கள் உணர வேண்டும். முதலிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயத்திஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அமானிதத்தின் மீது அவர்கள் கேள்வி கேட்கப்படுவார்கள். பொறுப்பாளிகள், ஒரு குடும்ப தலைவர் அந்த குடும்பத்திற்கு உள்ளவர்களை நிர்வகிப்பதிலே அவன் மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்கப்படுவான். ஒரு பெண், ஒரு மனைவியாக இருப்பவள், குடும்ப தலைவியாக இருப்பவள் கணவனுடைய விஷயத்திலும் பிள்ளைகளுடைய விஷயத்திலும் அவள் கேள்வி கேட்கப்படுவாள் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்தவர்களாக பெற்றோர்கள் தங்களுடைய குடும்பத்தை சரியான வழியில் நிர்வகிக்க வேண்டும். ஆரம்பமாக முதலாவதாக அவர்கள் பொறுப்பை, பேரண்டிங் என்கின்ற அந்த பொறுப்பை அவர்கள் உணர வேண்டும். இரண்டாவது, பிள்ளைகளை ஒரு இஸ்லாமிய சூழலிலே அவர்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இஸ்லாமிய விழுமியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். அல்லாஹ் ரசூலை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டும். குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். தீனுடைய வழியில் அந்த குழந்தையை சரியான முறையில் இளம் வயதிலிருந்தே அவர்களை ஈடுபடுத்திவிட்டால், அல்லாஹ்வுடைய தொடர்பை அவர்களுக்கு ஏற்படுத்திவிட்டால், மஸ்ஜிதுகளுடைய தொடர்பை அவர்களோடு சேர்த்து வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. நாளடைவில் பெரியவர்களாக ஆன பிறகு அவர்கள் இஸ்லாத்திற்கு விரோதமாகவோ இஸ்லாமிய கொள்கைகளுக்கு விரோதமாகவோ செயல்களில் ஈடுபடாதவர்களாக அல்லாஹ்வுடைய அச்சம் அவர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கும். ஆக குழந்தைகளை இஸ்லாமிய வழியிலே நல்வழிப்படுத்தி வளர்க்க வேண்டும். மூன்றாவதாக
எப்பொழுது யாரோடு பழகுகிறார்கள் என்பதையும், யார் பிள்ளைகளோடு எப்பொழுது யார் பழகுகிறார்கள் என்பதையும் அவர்கள் பெற்றோர்களாகிய நாம் மிக கவனமாக விழிப்புணர்வோடு இந்த குழந்தைகளை நாம் பராமரிக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும், உற்றார் உறவினர்களிடத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும், அல்லது ஆசிரியர்களாக இருந்தாலும், அல்லது வெளியில் இருப்பவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் குழந்தைகளோடு யார் பழகுகிறார்கள், எப்படிப்பட்டவர்கள் எப்படி பழகுகிறார்கள் என்கின்ற மிக அழகான கண்காணிப்போடு இந்த குழந்தைகளை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்ظுர் அஹதுக்கும் மன் யுகாலிலுஹு மன் யுகாலிலு. ஒரு மனிதன் தன்னுடைய நண்பன், உற்ற நண்பனுடைய வழியிலே அவன் செல்கின்றான், வழியையே பின்பற்றுகின்றான். எனவே யாரோடு நீங்கள் பழகுகிறீர்கள் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் சேர்வார் எப்படிப்பட்டது, சேர்க்கை எப்படிப்பட்டது என்பதை நம்முடைய பிள்ளைகள் யாரோடு பழகுகிறார்கள், யார் நம்முடைய பிள்ளைகளோடு பழகுகிறார்கள் என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லிமோ அக்ரிமோ அவுலாதக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்ணியமாக வளருங்கள். அக்ரிமோ அவுலாதக்கும் கண்ணியம் கொடுங்கள். வஹ்சினு ஆதாபஹும் அவர்களுக்கு நல்ல அதவுகளை, நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுங்கள், அதை கொண்டு சிறப்பாக்குங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தைகளை வளர்ப்பது என்பது சாதாரணமான ஒரு டாஸ்க் அல்ல. அது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பண்பு, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்தவர்களாக நம்முடைய பிள்ளைகளை சிறந்த சாலிஹான பிள்ளைகளாக ஆக்குவோமாக. வல்ல ரஹ்மான் அதற்குரிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தது புரிவானாக. ஆமீன்.